நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக ஒருவர் ஒட்டகத்தில் அமர்ந்து வருகின்றார், பள்ளிக்கு வருகின்றார். அவர் அப்ப இஸ்லாத்துக்கு வரல, ரசூல்லாவை பத்தி கேள்விப்பட்டு சந்திக்கிறதுக்கு வர்றாரு. வந்த உடனே உள்ள வர்றாரு. ரசூல்லா தனியா ஒரு சேர்லையோ இல்ல அவர் தனியா தெரிகிற மாதிரி ஒரு இருக்கையிலோ இருப்பிலேயோ இருக்கிறதுல தனி உடை கிடையாது. மக்களோட மக்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, கண்டே பிடிக்க முடியாது புதுசா வர்றவங்களுக்கு இல்லையா. இன்னைக்கு வந்து போனோம்னா அந்த ஒரு ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருடைய போட்டோவாவது இருக்கும், அதை வச்சு நம்ம அடையாளம் பார்த்துக்கலாம். அங்க மக்களோட மக்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தவனுக்கு முகமது யாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு அந்த மரியாதை எல்லாம் தெரியாது. இவர் யார், ஒருத்தர் இறை தூதர்னு சொல்றாரு, அவரை போய் சந்திக்கிறதுக்காக வர்றாரு. இங்கே முகமது யார் அப்படின்னு சொன்ன உடனே சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்றாங்க, அந்த சாய்ந்து உட்கார்ந்து இருக்கின்றாரே அந்த வெண்மை மனிதர் தான். அந்த சாஞ்சு சாதாரணமா சுவத்துல சாஞ்சு உட்கார்ந்து இருக்காரு, அந்த வெண்ணிறம் உடைய அந்த மனிதர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனிதர் ரசூல்லாட்ட போறாங்க. போன உடனே அப்துல் முத்தலிபின் பேரரே, அவர் சொல்றாரு, அப்துல் முத்தலிபினுடைய பேரரே, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க. ரசூல்லா சொன்னா கேளுங்க. அவ்வளவு ஈஸியாலாம் போய் பேச முடியுமா? உலகத்தின் தலைவர், சமுதாயத்தின் தலைவர், உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டி, உலகத்திற்கெல்லாம் அருட்கொடை. எப்படி பாருங்க ஒரு சாதனை. நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதுவும் இல்ல, முகமது யாரு, நான் தான், சொல்லுங்க. எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க. நமக்கு கிடைத்த பாடம், படிப்பினை என்ன?